பார்த்துட்ருக்கோம். 4 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரும்னு கேட்டிருக்காங்க. டைஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. நான் இந்த செகண்டும் 4 எடுத்துக்கிறேன். இதில இருக்க பாருங்க, காமனா இருக்கெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க 5னா இங்க 5 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 6னா இங்க 6 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கு? 4. அப்போ 4ம் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? 4க்கு ஆப்போசிட் எந்த சைடுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 3 தான் வரும். ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். கனசதுரத்தின் பக்க அளவை வந்து 25% அதிகரிக்கும்போது தளப்பரப்பதில் வந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இதை நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். நம்ம ஷார்ட்கட்டு பர்சன்டேஜ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஓகேவா? இதுதான் அந்த ஷார்ட்கட்டு. அதில் வந்துட்டு 2 மெஷர்மெண்ட் இருந்தால் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துருப்போம். இங்கே பக்க அளவே 2 அதிகரிக்கணும். நம்ம எக்ஸும் 25ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யுமே 25ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 25 + 25 + 25 × 25 டிவைட் பை 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இது 4ன்னு ஆகும். ஓகேவா? திரும்பவும் இது பண்ணிங்கன்னா 4ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 6 4s are 24. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வரும், அப்புறம் 5 டைம் வரும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 50. இப்போது 50 + 6.25 56 2.5. ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இது வந்து டெசிமலில் இருக்குது. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இதை நான் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இருக்குது, 1 2 5. நான் இப்போ என்ன பண்ணலாம்? அதை 125/1000 எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0.027 இருக்குது. அப்போ 27/1000. ஓகேவா? அங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது 5/10 × 5/10ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9/100ன்னு வருமா? ஏன்னா 2 இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்புறம் 15/100. ஓகேவா? இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. இப்போது இதை வந்துட்டு நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ 1000 தான் இருக்கிறனால நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வரும்? ஏன்னா கீழே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 125 27 கூட ஆட் பண்ணிங்கன்னா 152ன்னு வரும். அப்போ 152/1000. ஓகேவா? டிவைடட் பை இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25/10 10 × 10னா 100ன்னு வரும். ப்ளஸ் 9/100/15/100. அப்போது இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 152/1000. இது பாருங்கள், 25யும் 9ம் 34. 34ல் உங்களுக்கு 15 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 19 வரும். கரெக்டாக? அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா 100/19 வரும். கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 19 வந்து 152ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வரும். 8/10ன்னு இருக்குது. அப்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு 0 மட்டும்தான் வச்சு எழுதுவோம். அப்போ 0.8ன்னு வரும். ஓகேவா? தான் சம்மோட ஆன்சர். கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் வந்து 844 சென்டிமீட்டர். இது ஆண்டுக்கு 10% வளர்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய உயரம்னா அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஆண்டுக்கு 10% ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100⁴ அந்த தற்போதைய உயரம் தான் A. ஓகேவா? அது கொடுத்துட்டாங்க 847. P வந்து அது முன்னாடி இருந்தது, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஆர் கொடுத்துட்டாங்க இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10/100 N 2. இந்த 0 கேன்சல் ஆயிரும். எல்சி எடுத்துட்டிங்கன்னா 10 × +11ன்னு வரும். ஸ்கொயர் இருக்கனால 2 டைம்ஸ் வரும். கரெக்டாக? நம்மளுக்கு P தான் வேணும். அப்போ P வேணும்னா இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 847 × 10 × 10 டிவைட் பை 11 × 11ன்னு வரும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 7. அப்புறம் 77 வரும். திரும்ப 11 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 700ன்னு வரும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். The LCM of 2 numbers is 432 and the HCF is 36. One of the number is 108. Then find the other number. நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். LCM into HCF which is equal to product of 2 numbers x and y. ஓகேவா? இதில் LCM கொடுத்துட்டாங்க 432, HCF கொடுத்துட்டாங்க 36. ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் 108. இன்னொரு நம்பர் ஒய் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ y is equal to 432 × 36 divided by 108. ஓகேவா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது பார்த்தாலே தெரியுது 3 டைம்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ இது 1 டைம், இது 3 டைம். இதை எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா
1 டைமு இந்த எடுத்தோம்னா 4 அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா 4 y வந்து பார்த்திங்கன்னா 144. ஆன்சர் எங்கே இருக்குது 7 இருக்குது. பார்த்துட்ருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சேஞ்சஸ் வுட் மேக் த கிவன் எக்ஸ்பிரஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தெளிவாக நான் முதல்ல எழுதிக்கிறேன். 4 + 4 × 4 - 4 / 4 which is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து தப்பாக இருக்குது. இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ணால் கரெக்டாகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பி அண்ட் சி இருக்கணும். நம்ம பியிலேருந்து செக் பண்ணுவோம். பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் இருக்கிற இடத்துல வந்து டிவைட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே மைனஸ் போடுங்க. இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாற்றி சேஞ்ச் பண்ணால் இப்போ என்ன ஆகும்? இது வந்துட்டு 4 + முதல்ல டிவைட் தான் நம்ம முதல்ல பண்ணுவோம். 4 / 4னா 1ன்னு வரும். அப்போ இது 4 இது -4ன்னு வரும். +4 -4 கேன்சல் ஆகிட்டு 4ன்னு வருது. அப்போது பி ஆன்சர் கரெக்டாக வருது. இப்போ சியும் செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ்ஸு எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவிஷன் போகணும், டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ் போகணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 4 டிவிஷன் 4 அப்புறம் இன்ட்டு 4 மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 4 இப்போ இதை எடுத்துகிட்டு ப்ளஸ் போட சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். முதல்ல டிவைட் தானே பண்ணுவோம். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவைட் தான் போடுவோம். அப்போ இது 1 × 4 -4 + 4ன்னு வரும். அப்போ 4 - 4 + 4ன்னு வருமா? இப்போ 4 + 4 கேன்சல் ஆகி 4ன்னு கரெக்டாக வருது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இந்த ஈக்குவேஷன் பி அண்ட் சி ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். 4 different electronic devices make a beep after 30 minutes, 1 hour, 1.5 hour and 1 hour 45 minutes respectively. All the devices beep together at 12 noon. They will again beep togetherன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டுகெதர்னு கேட்டாவே எல்சிஎம் தான் நம்ம ஃபைன் பண்ணும். இது 1 மினிட்ல இருக்கனால எல்லாத்தையுமே நான் மினிட்ல மாற்றிக்கிறேன். அப்போது 30 மினிட், 1 hour வந்து நம்மளுக்கு தெரியும் 60 மினிட், 1.5 hourனா 90 மினிட்ஸு, 1 hour 45 மினிட்ஸ்னா 60 + 45 105. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 5 டேபிளே போடலாமா? 5 டேபிள் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 6. இது பண்ணிங்கன்னா 1 12. இது வந்து பார்த்திங்கன்னா 1 அப்புறம் 8. இது 2 1. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடலாமா? 2 4 6 7. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் போட்டிங்கன்னா 1 2 3 7. நெக்ஸ்ட்டு எதுவும் வராது. இப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 5 × 3 × 2 × 2 × 3 × 7. ஓகேவா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 3s are 15, 15 2s are 30, 30 2s are 60. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21. நான் 60 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் 60 மினிட் 1 hour. அப்போ நான் இது 21 hourன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 21 hour எல்சிஎம் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நண்பகல் 12 மணிக்கு 12 noon வந்து நம்மளுக்கு தெரியும் 12 PM. ஓகேவா? இப்போ இந்த 21 hour நான் எப்படி பிடிக்கலாம்? 12 + 9 hoursன்னு பிடிக்கலாமா? அப்போது இந்த பாருங்கள் 12 hourக்கு அப்புறம் 12 PM அடுத்த 12 AM ஆயிரும். அதுலேருந்து ஒரு 9 hoursனால் முற்பகல் தான் வரும். அப்போது ஏன்னா 1 2 3 4ன்னு முற்பகல் தான் வரும். அப்போ முற்பகல் 9 மணி தான் இந்த சம்மோட ஆன்சர். கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். a + b என்பது a - b, a - b என்பது a × b, a × b என்பது a/b மற்றும் a/b என்பது a + b எனில் கீழ்கண்டவற்றுள் எது உண்மையாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. 1 அப்போ ப்ளஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன போடணும்? மைனஸ்ன்னு போடணும். மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? மல்டிஃபிகேஷன் போடணும். மல்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? டிவைட் போடணும். அப்புறம் டிவைட் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும். ஓகேவா? டிவைடட் பை அதே மாதிரி தான் இங்கேயும் 4 - 5. ஓகேவா? இப்போ மைனஸ் எடுத்துகிட்டு மல்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு டிவைடுக்கு அப்புறம் +1. ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல நம்ம டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? 1 - 3 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3a தான் வரும். போர்ட் மாஸ் நெக்ஸ்ட் மல்டிஃபிகேஷன். அப்போ 2 × 3 6 + 4. ஓகேவா? கீழேயும் அதே தான் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். 5 12 பண்ணால் 2, 5 × 2 10 + 1. ஓகேவா? இந்த சிம்பிளை பண்ணுங்கள். 1ம் 5ம் நம்மளுக்கு தெரியும் 5 1 - 1ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 5னா -5ன்னு வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 1/5ன்னு வரும். அப்போ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 14 days. ஓகேவா? அப்போ ஏவோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஒர்க்கு 1/14. பியோட 1 day ஒர்க்கு
என்ன கொடுத்துருக்காங்க 21 டேஸ். அப்போ 1/21 டேஸ். இப்போ ஒர்க்கிங் டுகெதர், அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் தான் உங்களை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் 2 ஆட் பண்ணால் அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 21 + 14 டிவைட் பை 14 × 21. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 35 வருமா? 35 டிவைட் பை 14 × 21. ஓகே, 7 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். இது 5 டைம், இது 2 டைம். ஓகேவா? அப்போ என்ன வருதுன்னா 5/42ன்னு வருது. ஓகேவா? 5/42. அதை நான் எப்படி எழுதுறேன்னா 1/42/5ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே பாருங்கள் 14 டேஸில் முடிப்பார்னா 14 கீழே போட்டிருக்கோம். கரெக்டாக டேஸ் எப்பயுமே நம்ம கீழே போடுவோம். இப்போ நம்மளே கேட்குறதும் டேஸ் தான், ஆனால் நம்ம 1/ன்னு தான் எழுதிக்கணும். ஓகேவா? ஆனால் 42 இல்லை. அப்போ இதை வந்து டிவைட் பண்ணி போடுங்க. 5 டிவைட் பண்ணிங்கன்னா 8 5 40. அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு 20ல் 4 டைம் 8.4. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். படத்தில் உள்ளவாறு ஒரு வட்டமானது சதுரத்தை சுற்றி அமைந்துள்ளது. கோடிட்ட 4 பகுதியில் ஒரு பகுதியின் பரப்பளவு, அதாவது இந்த ஒரு சைடு மட்டும் 4/7. ஓகேவா? அப்படின்னா கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ஆரம் என்ன, அதாவது இந்த ஆர் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு சைடு 4/7, அப்போ 4 சைடு இருக்குது. அப்போ 4 × 4/7 உங்களுக்கு என்னென்னு வரும்? 16/7 வரும். இப்போ ஷேட் பண்ண டோட்டல் ஏரியா வந்து 16/7. இப்போ நம்ம இந்த படத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் இருக்கா? சர்க்கிளோட ஏரியா நம்மளுக்கு தெரியும் πr². அதுலேருந்து அந்த சதுரத்தோட ஏரியாவை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு ஷேடட் கிடச்சிருமா? ஷேடடு கொடுத்துட்டாங்க 16/7. இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இது ஆர்னா இது இன்னொரு ஆர் சேர்த்து 2rன்னு வரும். இப்போது பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்போ 2r² which is equal to இந்த சதுரத்தின் பக்கத்தை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? a² + a². இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா பித்தகரஸ் தியரம் படி? ஏன்னா சதுரத்தில் பெரிய பக்கத்தோட சைடு வந்து மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 4r² வந்து which is equal to 2a²ன்னு வரும். நம்மளுக்கு a² தான் வேணும். அப்போ என்ன ஆகிடும்? a², இந்த 4 இந்த சைடு டிவைடில் வந்துச்சுன்னா 2r² ஆகிடும். அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாமா? இப்போ இது 22/7 நம்மளுக்கு தெரியும், அது போட்டுக்கலாம். r², a²ரோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2r². இது 16/7. இங்கே எல்லாத்துலேயும் 7 இருக்கலாம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்? 22r². இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14r²ன்னு வரும். இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது போயிடும், 16 வரும். இப்போது இதை பாருங்கள், 22 - 14 வந்து 8r². 8r² வந்து நம்மளுக்கு 16. கரெக்டாக? அப்போது r² என்ன? 16/8. கேன்சல் பண்ணோம்னா 2. r² 2னா ஆரோட வேல்யூ என்ன? √2. ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஏயில் இருக்குது. இதுதான் சம்மோட ஆன்சர். பார்த்துட்ருக்கோம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு வந்து பார்த்திங்கன்னா 11,088ன்னு கொடுத்துருக்காங்க. கூம்போட கனளவு ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், πr²h. அதோட வேல்யூ கொடுத்தாங்க 11,088. ஓகேவா? 1/3. பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7. r² தான் கேட்குறாங்க. ஓகேவா? h வந்து கொடுத்துட்டாங்க 24ன்ட்டு. ஓகேவா? அது சிம்பிளிஃபை வேணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 8. r² தான் நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் ஒரு செட் கொண்டு போயிடலாம். அப்போது உங்களுக்கு 11,088 × 7 22 × 8. ஓகேவா? 11 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 வரும். இங்கே பண்ணிங்கன்னா 1008ன்னு வரும். திரும்ப 2 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 504ன்னு வரும். திரும்ப 8 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 8 48. 24ல் 3 டைம்ஸ். உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு? r² வந்து 63 × 7. இது வந்து ஸ்கொயர் வேல்யூ தான். நம்ம இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 9 × 7 எழுதலாமா? ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? 9 3² எழுதலாமா? 3² 7². ஓகேவா? அப்போ ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஆர் கிடச்சிரும். அப்போ 3 × 7 வரும். 3 × 7 21 சென்டிமீட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். ஒரு கோள வடிவ வழிக்குண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்குங்க. புறப்பரப்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². ஓகேவா? அப்போது இது 4πr1², இது 4πr2²ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்படியே 4π கேன்சல் ஆயிரும். r1²னா இங்கே கொடுத்துருக்கிறதே 6 தான். அப்போ 12² which is equal to 16². 12²ரோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 144. 16² நம்மளுக்கு தெரியும் 256. ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிள் பண்ணிங்கன்னா 7 2ன்னு வரும். இது பண்ணிங்கன்னா 1 2 8ன்னு வரும். திரும்ப கேன்சல் பண்ணால் 36. திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64ன்னு வரும்.
திரும்ப 2 டேபிளே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 18 வருமா, இது 32 வரும். திரும்ப பண்ணிங்கன்னா இது 9 2s are 18, இதை பண்ணிங்கன்னா 16. அப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9:16. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? டியில் இருக்குது. ஓகேவா? பிவிக்கு பார்த்துட்ருக்கோம். கீழ்கண்டவற்றுள் எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராக்ஷன் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் ப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு ப்ராக்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதாவது டினாமினேட்டரோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இதில் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் கீழே தான் பெருசாக இருக்குது. இது ப்ராப்பர், இதுவும் ப்ராப்பர், இதுலேயும் ப்ராப்பர். இதில் பாருங்கள் கீழே வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இது இம்ப்ராப்பர். அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். நாட் அ ப்ராப்பர்னால் அது இம்ப்ராப்பர். அதுதான் இந்த சம். டி தான் இந்த சம்மோட ஆன்சர். பார்த்துட்ருக்கோம். பின்வரும் முடிவுகளில் எவை கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இருந்து பெறப்படும்னு கேட்டிருக்காங்க. கூற்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கதவுகளும் நாற்காலிகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கதவு எல்லாத்தையும் சேர்த்துட்டா நம்ம அதை நாற்காலின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கதவு வந்து எல்லாத்துமே நம்ம நாற்காலிக்குள்ளே அடக்கலாம். ஓகேவா? அப்புறம் எல்லா நாற்காலியும் சேர்த்து நம்ம மேசைகளை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா நாற்காலிகளும் என்னென்னு சொல்கிறாங்க? மேசைகள்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? எல்லா கதவுகளும் மேசைகள் ஆகும். ஆமாம், எல்லா கதவுமே வந்து மேசைகளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஓகே. சில மேசைகள், அதாவது எல்லா மேசைகளும் கிடையாது, சில மேசைகள் நாற்காலியாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளவே இது ஸ்டாப் ஆகிருக்கலாம். அப்போது இதுவும் ஓகே. சில மேசைகள் கதவுகளோடய ஸ்டாப் ஆகிருக்கலாம். அதுவும் ஓகே. ஆனால் எல்லா மேசைகளும் கதவுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாற்காலி அதுக்குள்ளே இருக்குல்லையே, எல்லா மேசைகளும் கதவுகள் ஆகுமானலாம் ஆகாது. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ 1 2 3 எங்கே இருக்குது? டியில் இருக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12. ஓகே. பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போது பியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/20. ஓகே. ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து வேலையை 3 நாட்கள் செய்தார். அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12 ப்ளஸ் 1/20. அப்போது எல்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20 + 12 டிவைடட் பை 20 × 12. அப்போது 32 டிவைடட் பை 20 × 12 கேன்சல் பண்ணுங்கள். 16/10ன்னு வரும். இது 4, இது 3, திரும்ப பண்ணிங்கன்னா 2/5. அப்போ 2/15 வருதுங்க. இப்போ 3 டேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 3 டேஸு ஏ ப்ளஸ் பி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ 3 × 2/15. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/5ன்னு வருது. எப்போயுமே டோட்டல் ஒர்க்கு எப்போயுமே 1 தான். சரிங்களா? இதை நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் 1. அதில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க? 3 நாள் செஞ்சு 2/5 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 1 - 2/5னா 3/5 இருக்கும். ஓகேவா? இந்த ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும்தான் பண்ணுறாரு. ஏன்னா ஏ சென்றுறாரு. அப்போ அது நம்ம பியால் தான் டிவைட் பண்ணணும். 1/20 டிவைட் பண்ணுங்கள். இப்போ 3/5 × 1/20னா 20/1ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 4. 3 4s are 12 days. 12 days தான் சம்மோட ஆன்சர். கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். யூ ஹாவ் 2 red and 2 blue blocks. How many different towers can you build that are floor blocks by using this blockன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட்டு பிளாக். ஓகேவா? 2 ப்ளூ பிளாக். இதை யூஸ் பண்ணிவிட்டு டவர் மாதிரி பண்ணணும். எந்தெந்த பாசிபிலிட்டியில் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அப்படியே கொடுத்துருக்குற ஆர்டரே எடுத்துக்கிறேன். 2 ஆர் வரலாம், அப்புறம் 2 பி வரலாம். கரெக்டாக? இதே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பி வரலாம். கரெக்டாக? 2 ப்ளூ, அப்புறம் 2 ஆர் வரலாம். ஓகே. அப்புறம் என்ன வரலாம்? இந்த ஆரில் ஒரு ஆர் வச்சுட்டு இதை மாற்றிட்டிங்கன்னா ஒரு ஆறு 2 ப்ளூ வச்சுக்கலாமா? 2 ப்ளூ ஒரு ஆறுன்னு வச்சுக்கலாம். ஓகே. இதே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? ஒரு ப்ளூ கீழே வச்சுட்டு 2 ஆர் நடுவில் வர மாதிரி பண்ணிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு, ஒரு ஆறு, ஒரு ப்ளூ, திரும்ப ஒரு ஆறு, திரும்ப ப்ளூ. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிஆர் பிஆர். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வழி பண்ணலாம்? திரும்ப வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிங்கனாலும் இங்கே இருக்கிறதுலையே தான் வரும். அப்போ மொத்த வே பார்த்திங்கன்னா 6 மட்டும்தான் வரும்.
அப்போ 6 வழிகள் உள்ளது தான் இந்த சம்மோட ஆன்சர். பார்த்துட்ருக்கோம். ஒரு தேர்வில் 40 மாணவர்கள் கணித பாடத்திலும், ஓகேவா, மொத்தம் டோட்டலாக 40 மாணவர்கள் கணித மேக்ஸில் வந்திருக்காங்க. 25 மாணவர்கள் வந்து ஃபிசிக்ஸில், ஓகேவா, 25 மாணவர்கள் ஃபிசிக்ஸிலும் பெற்றுள்ளனர். 10 மாணவர்கள் வந்து இது ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேவா, அப்படின்னா தேர்வில் எத்தனை பேர் பங்கு பெற்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது டோட்டலாக மேக்ஸு, இது ரெண்டுமே பாஸ் ஆனவங்க. அப்போ மேக்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா, இது மேக்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க. 25 வந்து ஃபிசிக்ஸு, அவங்க வந்து 10 வந்து மேக்ஸும் ஃபிசிக்ஸும். அப்போ வெறும் ஃபிசிக்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 25 - 10ன்னா உங்களுக்கு 15 வரும். இப்போ மொத்தம் தேர்வில் எத்தனை பேர் பங்கு பெற்றாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸு ஒரு 30 பாஸ் ஆகியிருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து மட்டும் ஒரு 10 பேர், அப்புறம் ஃபிசிக்ஸ் மட்டும் 15 பேர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 40, 55ன்னு வரும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் இருக்குது.